Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 2. ஜனாதிபதியாக கெய்ன் கேபிட்டல் மாளிகைக்கு சென்று பதவியேற்கவிருந்த தினம் மணி 10:59. காவலால் முன் வந்து வெள்ளை மாளிகையின் வாசல் கதவை திறந்தான். வெளியே கூடியிருந்த மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். ஜனாதிபதியும் அவள் கணவரும் அவர்களை நோக்கி கையை வீசினார்கள். அந்த கூட்டத்தில் 50 பேர் மட்டும் தங்களை பார்க்காமல் மற்றவர்களை கண்காணித்தபடி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிந்தது. அவர்கள் இரகசிய போலீஸ் பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு தெரியும். மணி 11. வெள்ளை மாளிகையின் வடக்கு வாசலில் 2 கருப்பு லிமசீன் கார்கள் ஓசையின்றி வந்து நின்றன. அவற்றிலிருந்து இறங்கிய 2 முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களுடைய மனைவிகளையும் கடற்படை கார்டுகள் அட்டென்ஷனில் நின்று சல்யூட் அடித்து வரவேற்றார்கள். போர்ட்டிகோவுக்கு இறங்கி வந்து அவர்களை வரவேற்றாள் ஜனாதிபதி கெய்ன். பிறகு அவர்களை தானே லைப்ரரிக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே எட்வர்ட், வில்லியம், ஆனபெல் மூவருடனும் அவர்கள் காப்பி அருந்துவதாக ஏற்பாடு. ஜனாதிபதிகளில் ஒருவர் தன்னுடைய மனைவியின் சமையலை பற்றி பரிகாசமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். கேன் நாசுக்காக சிரித்தாள். இந்த சம்பிரதாய சடங்குகள் எல்லாம் சீக்கிரமாகவே முடிந்துவிட்டால் தேவரை என்று இருந்தது அவளுக்கு. ஆனால் இந்த 2 முன்னாள் ஜனாதிபதிகளும் வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் ஒரு முறை வர சந்தர்ப்பம் கிடைத்ததில் சந்தோஷப்படுகிறார்கள் என்று புரிந்தது. எனவே அவர்கள் பேச்சை உற்று கவனிப்பது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தால் 20 வருடங்களாக அரசியலில் இருந்ததால் இப்படி முகமூடி மாட்டிக்கொள்வது அவளுக்கு பழக்கமாகிவிட்டது. மேடம் பிரசிடென்ட் என்று யாரோ அழைத்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே தலை நிமிர்ந்து விடக்கூடாது என்று சிறிது சமாளித்துக் கொண்டாள். அவளை அழைத்தவர் அவருடைய பத்திரிகை பிரிவு செயலாளர் தான். மணி 12 அடித்து ஒரு நிமிடமாகிறது என்று அவர் சொன்னதும் கெய்ன் எழுந்து கொண்டாள். முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களுடைய மனைவிகளையும் வெள்ளை மாளிகையின் வாசல் புறத்துக்கு அழைத்துச் சென்றாள். கடற்படை வாத்திய இசை முழங்கியது. 2 முன்னாள் ஜனாதிபதிகளும் முதல் காரில் புறப்பட பின்னால் மற்ற கார்களின் அணிவகுப்பு தொடங்கியது. 5வது காரில் கேனும் அவளது கணவரும் இருந்தார்கள். துணை ஜனாதிபதியும் அவருடைய மனைவியும் அடுத்த காரில் வந்தார்கள். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ரகசிய போலீஸ் தலைவரான ஸ்டூவர்ட் மறுபடியும் ஒருமுறை கவனித்தார். 50ஆக இருந்த அவரது ஆட்கள் இப்போது 100ஆக பெருகிவிட்டார்கள். மதியத்துக்குள் உள்ளூர் போலீசாரும் மத்திய புலனாய்வுத்துறை ஆட்களும் வந்து சேர்ந்து விடுவார்கள். எண்ணிக்கை 500ஆக பெருகிவிடும். அது தவிர கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆட்கள் வேறு இருப்பார்களோ என்று ஸ்டூவர்ட் நினைத்தார். இருப்போமோ மாட்டோமோ என்று அவருக்கு தெரிவிக்கவில்லை. சட்டத்தில் அவர்களை கண்டுபிடிப்பதும் கஷ்டமான காரியம். கார்கள் கேபிட்டல் மாளிகையை நோக்கி செல்ல வழியெங்கும் கூட்டத்தினர் ஆரவாரம் செய்வது கேட்டது. காரில் எட்வர்ட் சகஜமாக பேசியவாறு இருந்தார். ஆனால் கேனின் எண்ணங்கள் வேறு இடத்தில் இருந்தன. பென்சில்வேனியா அவென்யூவில் வரிசையாக நிற்கும் மக்களை பார்த்து இயந்திரத்தனமாக கைகளை வீசிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நினைப்பெல்லாம் பதவியேற்புக்கு பின்னர் தான் ஆற்ற வேண்டிய சொற்பொழிவையே அசை போட்டுக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடமாக கடந்து செல்ல செல்ல 15 வருடத்தில் இந்த இடங்கள் எவ்வளவு மாறிவிட்டன என்று எண்ணிக்கொண்டாள். அமெரிக்க நாடாளுமன்றமான கேபிட்டல் மாளிகையை அடைந்ததும் எட்வர்ட் அவளுடைய நினைவை மாற்றினார். கடவுள் இருக்கிறார், கவலைப்படாது என்ன என்றார். அவள் புன்னகைத்தபடி அவருடைய கையை ஒரு முறை இறுக்கி பிடித்து கொண்டாள். காரிலிருந்து இறங்கி கேபிட்டல் கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் நுழைந்தாள். எட்வர்ட் ஒரு நிமிடம் பின்தங்கி டிரைவருக்கு நன்றி கூறிவிட்டு மனைவியை பின்தொடர்ந்தான். மற்றவர்களும் காரில் இருந்து இறங்கினார்கள். ரகசிய போலீசார் அவர்களை சூழ்ந்து கொண்டு அழைத்துச் சென்றார்கள். அரங்கத்தில் நுழைந்து மேடை அடைந்ததும் முன்னாள் ஜனாதிபதிகளும் கேனும் கைகுலுக்கிக் கொண்டார்கள். இந்த சம்பிரதாயம் இன்று பல முறை நடக்கும். மன்றத்தில் நிறைந்திருந்த மக்கள் எழுந்து நின்று கைதட்டினார்கள். பதவி பிரமாணம் முடிந்தது. ஜனாதிபதி கெய்ன் உரை நிகழ்த்த தொடங்கினாள். அவள் பேச்சு ஏற்கனவே எட்வர்டுக்கு தெரியும். சில பகுதிகள் அவர் மனசை தொடுவனவாக இருந்தது. இருந்தாலும் கூட்டத்தினரை அவளுடைய பேச்சு கவருமா கவராதோ என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார். அலை அலையாக இடி முழக்கம் போல எழுந்த கரகோஷங்கள் அவருடைய ஐயத்தை நீக்கின. பரவாயில்லை, கேனின் வசிய சக்தி பலமாகவே இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு கொண்டார். பேச்சின் இறுதியில், நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலைமையை சீர்து செய்வதுதான் என்னுடைய முதல் வேலை என்று நான் கருதுகிறேன். லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கிகள் விற்கப்படுவதை தடை செய்யும் மசோதா ஒன்றை காங்கிரஸில் கொண்டு வருவதாக இருக்கிறேன் என்று கேன் குறிப்பிட்டாள். இம்முறை ஏனோ அவ்வளவு உற்சாகமாக கைத்தட்டல் வரவில்லை. கேன் தலையை நிமிர்த்தி, இது அமெரிக்கா யுத்த பிரகடனம் செய்யும் சகாத்துவமாக இருக்கட்டும். நோயை எதிர்த்து யுத்தம், இன வேற்றுமைகளை எதிர்த்து யுத்தம் என்று கூறிவிட்டு அமர்ந்தாள். அவையினர் அனைவரும் ஒரே சமயத்தில் எழுந்து கைதட்டினர். சரியாக 14 நிமிடங்களில் அவள் பேச்சு முடிந்துவிட்டது. மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை பெற்றவளாக தன் இருக்கைக்கு
திரும்பி நடந்தாள் கேன். மேடையில் வீற்றிருந்த பிரமுகர்களை பார்த்து புன்னகை செய்துவிட்டு நேரே தன் கணவரிடம் சென்று அவர் கன்னத்தில் முத்தமிட்டு அவர் கையை கோத்து கொண்டாள். கட்டிடத்தின் தலைமை அதிகாரி வழிகாட்ட மேடையிலிருந்து இறங்கி விறுவிறுவென்று நடந்தாள். ரகசிய போலீஸ் தலைவரான ஸ்டூவர்டுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது. குறித்த நேரத்தில் நடக்க வேண்டும். அவருக்கு இன்று எதுவுமே சரியாக இல்லை. பகல் விருந்துக்கு நிச்சயமாக 30 நிமிடங்கள் தாமதமாக போகிறது. எல்லாம் சரிவர நடந்தாக வேண்டுமே என்ற கவலை நிமிடத்துக்கு நிமிடம் அவருக்கு அதிகப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு வழியாக விருந்து முடிந்து மரியாதை அணிவகுப்பு ஆரம்பமாயிற்று. மாநிலமாக அலங்கார வண்டிகள் ஊர்வலம் போயின. கேனின் பூர்வீக நாடான போலண்டின் கலாச்சாரத்தை காட்டும் சில அலங்கார வாகனங்களும் சென்றன. வெளிநாட்டிலிருந்து வந்து அமெரிக்காவில் குடியேறிய குடும்பம் நம்முடையது. அப்படி இருந்தும் தேசத்தின் மிகப்பெரிய பதவியை மக்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். எந்த நாட்டில் இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை இருக்க முடியும் என்று பெருமையுடன் எண்ணிக்கொண்டாள் கேன். 3 மணி நேரம் அணிவகுப்பு நடந்து முடிந்தது. அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி ஜானட்டிடம் சில குறிப்புகள் தந்தவின் நேரே வேலை மாளிகைக்கு திரும்பினாள் கேன். தன் அறைக்குள் நுழைந்து அந்த பிரம்மாண்டமான மெத்தை வைத்த தேக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். விழிகளால் அறையை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். எல்லாம் அவள் விரும்பிய வண்ணமே இருந்தன. பின்புறம் ரிச்சர்டும் வில்லியமும் விளையாடும் புகைப்படும், மேஜை மீது ஒரு பேப்பர் வெயிட், அதில் பெர்னார்ட் ஷாவின் பொன்மொழி. சில மனிதர்கள் சில விஷயங்களை பார்த்து ஏன் அப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நான் இல்லவே இல்லாத விஷயங்களை பார்த்து ஏன் அப்படி இல்லை என்று கேட்கிறேன். இந்த பொன்மொழி கேனின் மகள் ஆனபெலுக்கு மிகவும் பிடிக்கும். அதை அடிக்கடி சொல்வாள். அவளுடைய இடதுபுறம் ஜனாதிபதிக்கான கொடியும் வலதுபுறம் அமெரிக்க தேசத்து கொடியும் இருந்தன. மேஜையின் நடுவே பேப்பர் மெஷல் செய்த வார்சா நகரத்து ஹோட்டல் கட்டிடம் இருந்தது. அது வில்லியம் 14 வயதாக இருந்தபோது செய்தது. கணப்பில் கனல் எறிந்து கொண்டிருந்தது. தலைக்கு மேலே ஆப்ரஹாம் லிங்கனின் ஓவியம் புதிய ஜனாதிபதியை முறைத்தாற்போல் பார்த்து கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே விஸ்தாரமான புல்வெளிகள். ஜனாதிபதி கேன் புன்னகை செய்து கொண்டாள். மேஜை மீது இருந்த அலுவலக காகிதங்களை பார்த்தால் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற இருந்தவர்களின் பெயர் பட்டியல் இருந்தது. 30க்கு மேற்பட்ட நியமனங்கள். ஒவ்வொரு காகிதத்திலும் கேன் மகிழ்ச்சியுடன் கையெழுத்திட்டால் கடைசி காகிதம் ஜானட்டை தன்னுடைய பிரதம செயலாளராக நியமிப்பதாக்கும். எல்லா காகிதங்களையும் உடனடியாக கீழ்ச்சபையின் அங்கீகாரத்துக்காக அனுப்பி வைக்கும்படி கொடுத்தாள். அவளுடைய பிரஸ் செக்ரட்டரியாக இருக்கும் பெண்மணி எல்லா காகிதங்களையும் பெற்றுக்கொண்டு நன்றி மேடம் பிரசிடென்ட் என்றாள். பிறகு உடனடியாக என்ன பிரச்சனை பற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டாள். கேன் சொன்னாள், எது மிகப்பெரிய பிரச்சனையோ அதை முதலில் எடுத்துக்கொள் என்று லிங்கன் சொல்லியிருக்கிறார். ஆகவே துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை எடுத்துக்கொள்வோம். அதை கேட்டதும் பிரஸ் செக்ரட்டரியின் உடம்பு ஒரு முறை நடுங்கியது. துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை எதிர்த்து நாட்டின் கீழ் சபையிலும் மேல் சபையிலும் எவ்வளவு கடுமையான போராட்டம் நடக்கப் போகிறது என்று அவளுக்கு அப்போதே தெரிந்தது. துப்பாக்கி வைத்துக்கொள்வது என்பது மறுக்க முடியாத பிறப்புரிமை என்று பெரும்பாலான அமெரிக்க மக்கள் கருதும்போது இந்த ஜனாதிபதியின் காரணம் எங்கே நிறைவேறப் போகிறது? ஆப்ரஹாம் லிங்கனுக்கு நேர்ந்த மாதிரி கேனுக்கும் நினைக்கையிலே அந்த பிரஸ் செக்ரட்டரியின் உடம்பு நடுங்கியது. தொடரும்.